இந்திய அரசியல் அமைப்பு தீபம், அதை நீ ஏன் உன் எச்சலால காரி துப்பி அணைச்ச? இந்த தான் அரசியல் வல்லுநர்களும் சட்ட வல்லுநர்களும் கேட்குற கேள்வி. நான் கேட்கல சார். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. முருகன் மலையில் தீபம் ஏற்றலாமா அப்படின்றதோட இந்திய அரசியலமைப்புன்ற தீபத்தை ஸ்டாலின் அப்படின்ற முதல்வர் ஊதி அணைச்சிட்டாரு அப்படின்னு தான் சார் அதை பார்க்கணும் அப்படின்னாங்க. சட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, மேல்முறையீடு போகிறோம் அப்படின்ற சாமி, மேல்முறையீடு போய் நீ அங்கே ஸ்டே அப்படின்னு சொன்னா மாத்திரம்தான் ஹைகோர்ட்டு கொடுத்த ஆர்டரை நீ நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு தீபம், அதை நீ ஏன் உன் எச்சலால காரி துப்பி அணைச்ச? இந்த தான் அரசியல் வல்லுநர்களும் சட்ட வல்லுநர்களும் கேட்குற கேள்வி. நான் கேட்கல சார். ஓகே, அவங்க கேட்குற கேள்வியை உங்ககிட்ட சொல்கிறேன். திமுக இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கலன்றதை நம்ம எடுத்துக்கலாமா சார்? முருகனுடைய தீபத்தை இவங்க ஏத்தலை அப்படின்றது ஒரு குற்றம். ஆனால் அதோட பெரிய குற்றம் என்னன்னா, அம்பேத்கரால் ஏற்றப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ற அந்த உயர்ந்த தீபத்தை ஸ்டாலின் ஆட்சி அதோடைய கொடுங்கோல் செயலால காரி துப்பி அணைச்சிருச்சு அப்படின்னு சில பெரியவங்க சொல்றாங்க. புதுசா ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அது என்ன கட்சி சார்? அது பேரு தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். விஜய் தம்பி அவர் பேரு. அப்ப விஜய் தம்பிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப திமுகவுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டு வந்து ஒரு 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 சொல்லக்கூடிய அளவுக்கு கணிசமா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு சாதாரண பையன், அவனை அடிச்சு அவனை ட்ரெஸ் கிஸ் எதுவும் இல்லாம ஒரு இந்து பையனை அடிச்சு கொன்னு அவன் செத்து போயிட்டான். பாவத்தை செத்ததோட விட்டுருக்கலாம்ல. அவனை கொண்டு போய் ஒரு மரத்துல கட்டி, அந்த டெட் பாடியை கட்டி அதை பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி அதை கொண்டாடுறானுங்க. கொண்டாடினது மாத்திரம் இல்லாம அதை வீடியோ எடுத்து இந்த முட்டா பயல்களை சோசியல் மீடியால போட்டிருக்கானுங்க. தர்கா அப்படின்றது எப்படி இஸ்லாத்தோட இடமா இருக்கும்? இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கும் தர்கான்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா குர்ஆன் நேரடியா சொல்லுது, நீ எக்காரணத்தை கொண்டும் தர்கால போய் வழிபடக்கூடாது. இப்ப இதை பத்தி டெல்லியில நான் போயிருக்கும் போது அங்க ஒரு முக்கியமான ஒரு ஜமாத்துல ஒரு ஐயா இருந்தார். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு எங்களுக்கு அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்கா முன்னேற்றத்துக்கான பேரவையுடைய தலைவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் அதில் வந்து நம்ம பார்க்கணும் சார். ஒன்று, இதை வந்து நியாய ரீதியாக அணுகிறது ஒன்று, இன்னொன்று சட்ட ரீதியாகவே அனுப்புவோம். இப்போ நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மேலே விளக்கு அது ரைட்டாராங்க, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பாரத நாடு சுதந்திரம் அடையும் போது நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணோம். இதில் அவன் இந்த தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த நாடு ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இது ஒரு ரிப்பப்ளிக்குன்னு சொன்னோம். ஆனால் அந்த ரிப்பப்ளிக் அப்படின்றது சட்ட அமைப்பான கோர்ட்டு சொல்கிறபடி நடக்கிறதுக்கு பேர் தான் ஒரு சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே சட்டத்தை மீறி ஒரு முதலமைச்சர் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து இனிமேல் நான் ராஜா, இனிமே சட்டமோ நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் என்னைய வந்து பொருந்தாது, நான் ராஜா, நான் சொன்னது தான் இனிமேல் சட்டம் அப்படின்ற மாதிரி மாறிட்டார் சார் இந்த முதல்வர். இது வந்து முருகன் மலையில் தீபம் ஏற்றலாமா அப்படின்றதோட இந்திய அரசியலமைப்புன்ற தீபத்தை ஸ்டாலின் அப்படின்ற முதல்வர் ஊதி அணைச்சிட்டாரு அப்படின்னு தான் சார் அதை பார்க்கணும் அப்படின்னாங்க.
இது அடிப்படையில் சட்டத்துல ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, மேல்முறையீடு போறோம் அப்படின்ற ஐயா ஒரு வாய்ப்பு சாமி, இருக்கு. மேல்முறையீடு போய் நீ அங்கே ஸ்டே அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் ஹைகோர்ட்டு கொடுத்த ஆர்டரை நீ நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம். ஒரு ஸ்டே வாங்காத ஒரு சூழ்நிலையில் மேல்முறையீடு போன ஒரே காரணத்தினாலேயே நான் வந்து ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நீ இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற தீபத்தை நீ காரி துப்பி அணைச்சிருக்கேன்னு அர்த்தம். நீ முருகனுடைய தீபத்தை ஏத்தல அப்படின்ற கேள்வியை தாண்டி போயிருச்சு. நீ அம்பேத்கரால் ஏத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு தீபம், அதை நீ ஏன் உன் எச்சலால காரி துப்பி அணைச்ச? இந்த தான் அரசியல் வல்லுநர்களும் சட்ட வல்லுநர்களும் கேட்குற கேள்வி. நான் கேட்கல சார், ஓகே, அவங்க கேட்குற கேள்வியை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அதுக்கு அதோட மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்கா இல்லையா? கிடையாது. அப்ப ஸ்டே கொடுக்கல, அப்பீல் போறோம்னு இருக்கு. அப்பீல் நீ போறனாலேயே நீ வந்து அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா? நீ கட்டாயம் நீ அதை நடைமுறைப்படுத்தணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உனக்கு அதோட பெரிய கோர்ட்டு அதை ஸ்டே பண்ணால் ஒழிய இங்கே எந்த ஸ்டேயும் இல்லை. நீனா அவசரமா 144 ஒரு சட்டத்தை போட்டுட்டு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுப்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. அதை ஒரு வீடியோ ஒன்று வருது இல்லை, இவரும் அவர் முதலமைச்சரும் அவருடைய சகாக்களும் நடந்து போகிறாங்க. அப்போ யாரோ ஒரு தொப்பி வச்ச ஒரு பாய் ஒருத்தர் சொல்கிறாருல்ல, தலைவா நீ வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்காக ஏதோ பண்ணிட்டேன்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா சோசியல் மீடியாவில் பாப்புலரா? இப்போ நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயா நீ எந்த மதத்தை வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நீ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தானே வாழணும். நீ இந்த நாட்டில் இப்போ நீ முதல்வராக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கலாம் எதுக்கு? நீயும் உன் பிள்ளையோட பிள்ளையும் ராஜா ராணி ஜாக்கி விளாடணும்னா பண்ணாங்க? ஒரு சட்ட அமைப்பின் ரீதியில் தானே இந்த நாடு இயங்கணும். நீ சட்டம் ஒன்று சொல்லுது, அதையே மீற ஆரம்பிச்சிட்ட. இப்போ நீ சொன்னது ஒரு பிரசிடென்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இதே மாதிரி திரும்ப எல்லாரும் பண்ணால் என்ன ஆகுறது? இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம் சார், இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல சார்? ஆமாம், கலைஞர் கருணாநிதி ஐயாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவரை விடுவிக்கணும்னு யார் சார் சொன்னா? கோர்ட்டு தானே சார் சொல்லுச்சு. ஆமாம், சொல்லுச்சா சொல்லலையா? கோர்ட்டு சொன்னாங்க. கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தானே அவங்க அப்பா திரும்ப வீட்டில் வந்து இட்லி தின்னாரு. ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்ப ஒருவேளை ஜெயலலிதா அம்மா இவர் திருப்பரங்குன்றம் தீபத்துக்கு செஞ்ச அதே வேலையை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டு சொன்னா சொல்லட்டும், நான் வந்து கலைஞர் கருணாநிதியை வெளியே விட மாட்டேன், உள்ளே வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொன்னா அதை இவர் ஏத்துப்பாரா? சொல்லுங்க சார், இவர் ஏத்துப்பாரா? மாட்டாங்க. அப்ப கோர்ட்டு சொல்றா இவங்க அப்பாவை வெளியே விடணும், ஆனா கோர்ட்டு சொல்லியும் இவர் தீபத்தை ஏத்த மாட்டாரு. என்ன சார் நியாயம்? இவருக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சார்? இப்போ கோர்ட்டுனா எல்லாருக்கும் ஒரே கோர்ட்டு தானே, அது தீர்ப்பு கொடுத்தா எல்லாம் ஒரே தீர்ப்பு தானே. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே இவர் வந்திருக்காரு. இவர் போய் இப்போ சத்திய பிரமாணம் எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சியில் என்ன சத்திய பிரமாணம் எடுத்தாரு? நான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன்னு தானே அவர் சொன்னாரு. அப்புறம் ஏன் மதிக்க மாட்டேன்றாரு? அதுக்கு இவர் 1000 சாக்கு போக்கு சொல்லுவாப்ல. இப்ப 2 பேரா 3 பேர் உள்ள அமர்வா சார் தோட்டம் 2 பேர் உள்ள அமர்வு தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்பயும் அந்த ஆள் என்ன பண்ணுவாப்லன்னா திரும்ப நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டங்கட்டி ஆடுவார். கரெக்டா இல்ல? சொல்லிட்டாங்க நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்ன்றது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசிட்டார். நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ, ஆனா ஒரு உனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு பண்ணனாலேயே அந்த தீர்ப்பு ஸ்டே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது எப்படி மேல்முறையீடு நீ போனனாலேயே தீர்ப்பு ஸ்டே ஆயிடுச்சுன்னு அர்த்தமாகும்? ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா மேல்முறையீடு போய் அங்கே ஸ்டேன்னு அவங்க ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் அந்த தீர்ப்பு தானே நடைமுறையில் இருக்குது. அப்போ நடைமுறையை நீ ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இப்போ அதை மீறுற அப்படின்றது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையா? அது ஒரு முதல்வரே பண்ணாருன்னா பார்க்குற மற்றவங்கலாம் என்ன நினைப்பாங்க? இப்போ திமுக இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கலன்றதை நம்ம எடுத்துக்கலாமா சார்? முருகனுடைய தீபத்தை இவங்க ஏத்தலை அப்படின்றது ஒரு குற்றம். ஆனால் அதோட பெரிய குற்றம் என்னன்னா, அம்பேத்கரால் ஏத்தப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ற அந்த உயர்ந்த தீபத்தை ஸ்டாலின் ஆட்சி அதோடைய கொடுங்கோல் செயலால காரி துப்பி அணைச்சிருச்சு அப்படின்னு சில பெரியவங்க சொல்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு ஓரளவுக்கு சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் தான் மனசாட்சியை தொட்டு அவங்க யோசிச்சுக்க வேண்டியதான். ஒரு கோர்ட்டு சொல்றத இந்த மனுஷன் இன்னைக்கு மீறினாருன்னா
இதே மாதிரி நாளைக்கு இவரை விட்டுட்டு இன்னொரு ஆள் வந்து இதே இதை ஃபாலோ பண்ணா என்ன ஆகுறது? இன்னைக்கு ஒரு முதல்வர் சார் எலெக்ஷன்ல நாளைக்கு தோத்து போயிட்டு வீட்டுக்கு போய் உக்காந்தாருன்னா ஒரு சாதாரண குடிமகன் தானே. இப்போ இது போன்ற சம்பவங்கள்ல ஒரு பிரிவினைவுக்கு வழிவகுக்கும் நம்ம சார் யூகிக்கலாமா? அடிப்படையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுற அந்த பழக்கம் இருக்கு பாருங்க, அது மிக கொடூரமான கெட்ட பழக்கம். இது சர்வாதிகாரியா வர்றதுக்கு இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்ப ஒரு சட்டம் எழுதியிருக்காங்க, அந்த சட்டத்தை இந்த மனுஷன் இந்த முதல்வர் மீறுறது மாத்திரம் இல்ல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கமிஷனரா போலீஸ் துறை பியூரோக்ராட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாரையும் மீற வைக்கிறாரு. அப்ப ஐயா சாமி, நீ சட்டத்தை மீறது மாத்திரம் இல்லாம உனக்கு கீழே உள்ள அதிகாரிகளையும் சட்டத்தை மீற மாதிரி நீ ஆர்டர் போட்டு மீற வச்சினா இது பிரசிடென்ட்ஸ் ஆயிடாதா? இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடாதா? நாளைக்கு நீ ஆட்சியை விட்டு வெளியே போயிருவ, வேற ஒரு ஆள் ஆட்சியில வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோ, அந்த ஆளு சட்டத்தை மீறி உன்னையோ உன் பையனையோ பிடிச்சி அடிக்கிறாங்கன்னா அப்ப நீ யாரோடைய காலில் வந்து விழுவ? சட்டத்துடைய காலில் தானே வந்து விழுவ. அன்னைக்கு நீ பண்ண அதே பிரசிடென்ட்ஸ உனக்கு வேற ஒருத்தன் முதல்வராக உட்காந்து அவன் பண்ணியிருந்தானா உனக்கு அது உனக்கு ஒரு கஷ்டத்தை வந்துடாதா? எந்த நியாயமும் எந்த தர்மமும் எந்த சட்டமும் உன்னைய காப்பாற்றணும் நீ எதிர்பார்க்கிறியோ அந்த நியாயம் தர்மம் சட்டத்தை நீ காப்பாற்ற வேணாமா? இன்னைக்கு நீயும் உன் போலீஸ் துறையும் சட்டத்தை உடைக்கிறதையே ஒரு ட்ரெண்டா ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொருத்த ஆட்சியில வந்து உன்னையும் உன் பையனையும் தூக்கி உள்ள வச்சு வாயை கிழிப்பானே, அன்னைக்கு யார் உன்னை வந்து காப்பாத்துறது? இதே சட்டமும் இதே தர்மமும் இந்த நியாயம் தானே உன்னை வந்து காப்பாற்றணும். நீ இதுக்கு முன்னுதாரணம் ஆயிட்டேன்னா இந்த முன்னுதாரணத்தை வச்சு ஒன்னே அடிக்க மாட்டானுங்களா? இது என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் சார் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். இது திமுக வந்து மிக முட்டாள்தனமான செயலை செஞ்சிருக்கு. கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, அதை நடைமுறைப்படுத்திட்டு போறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப தீபத்தை ஏவத்தினால என்ன உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு குறைய போதா? முஸ்லீம் எப்படி இவங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க? அது ஊரெறிஞ்ச விஷயம். கரெக்டா இல்லையா சார்? சில பேர் சொல்றாங்க இஸ்லாமியர்கள்ல எஸ்பெஷலி இளைஞர்கள் நிறைய பேர் புதுசா ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அது என்ன கட்சி சார்? அது பேரு தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். விஜய் தம்பி அவர் பேரு. அப்ப விஜய் தம்பிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப திமுகவுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டு வந்து ஒரு 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 சொல்லக்கூடிய அளவுக்கு கணிசமா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சுதான் தெரியும். அதை விட்டுருவோம். நீ தீபம் ஏத்துறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஒருவேளை கலைஞர் கருணாநிதி ஆட்சியில இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் கோர்ட்டு சொல்லிச்சுங்க அதனால நாங்க தீபத்தை ஏத்திட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சார், நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, ஏன் பிரிவினைக்கு வழிவகுக்குமான்ற கேள்வி கேட்டேனாக்க, இப்போ பங்களாதேஷ்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்க அரசாங்கம் சொல்கிறத கேட்கல, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கலவரங்கள் போயிட்டுருக்குன்னு நாடி அறிஞ்சது. இப்போ வெனின்சுலா அதிபர் வேற கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? அதை அந்த மையப்படுத்தி தான் நான் கேட்க சார். உலக அரசியல் ஒரு பக்கம் இருக்கு, அதுல வந்து அமெரிக்க சர்வாதிகார சக்திகள் வந்து உலகம் ஃபுல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தான் அவன் வண்டி ஓட்ட முடியும், அவனுடைய டாலரை உலகத்துல நிறுத்த முடியும்னு நினைக்கிறான். அதனால அவன் இந்தியாவுக்குள்ள ஒரு வகையான பிரிவினைவாத எண்ணங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறதும், இந்திய பார்டர்களில் சில பிரச்சனைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. எங்க நம்மளுடைய முதல்வர் அமெரிக்கா போய் சில முக்கியமான ஆறுகளை சந்திச்சுட்டு வர்றாரு. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இந்திய இறையாண்மைக்கு விரோதமா பேசுற மனிதர்களா இருக்காங்க. நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் ஐயா போய் சில மனிதர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. அவங்க நேரடியாகவும் வெளிப்படையாகவும் இந்திய இறையாண்மைக்கு அகேன்ஸ்டா பேசக்கூடிய வெள்ளக்கார பசங்களா இருக்காங்க. இப்ப நமக்கு இதெல்லாம் கேட்கும் போது பயமா இருக்குல்ல. எங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க மோடிக்கு எதிர்கட்சியா இருக்கலாம், இந்தியாவுக்கு எதிர்நிலை கட்சியா இருந்துடக்கூடாதுல்ல. ஆமா, இந்தியால உள்ள எதிர்கட்சியா இரு சாமி, இந்தியாவுக்கு எதிர்கட்சியா இருந்துடாதேன்னு தானே நம்ம சொல்ல முடியும். இந்தியா பாரத நாட்டுக்கு விரோதியா ஸ்டாலின் ஐயா இருந்தாருன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தம். இருக்க மாட்டாருன்னு நம்ம நம்புவோம். ஆனா அவருடைய சில செயல்களும் ராகுல் ஐயா செய்யக்கூடிய செயல்களும் எங்க அவங்க ஒருவேளை இந்தியாவுக்கே எதிரான கட்சியா இருப்பாங்களோன்னு நம்மளுக்கு பயத்தை உருவாக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோமே. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம், இந்த தீபம் ஏத்துற விஷயத்துக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம், ஒரு மலையில ஒரு தீபம் அதை ஏத்துங்கடான்றோம். பங்களாதேஷ்ல என்ன பண்ணிருக்காங்க, நீங்க என்னடா இந்துக்களே தீபத்தை தானே ஏத்த சொல்றீங்க, நாங்க ஏத்துறோம்டான்னு ஒண்ணு ஏத்திருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? அந்த வீடியோவை இங்க உள்ள முக்காவாசி பேருக்கு பகிரப்படக்கூடாது, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நம்மளுடைய திராவிட மாடல் சோசியல் மீடியா எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்சா என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை,
இதை உங்களுடைய சேனல்ல போட்டிங்கன்னா நல்லது. இது எல்லா பெரிய முக்கிய டேட்டாவும் பகிரப்படக்கூடிய இடம். அதுல இருந்து நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒரு பையன், ஒரு ஹிந்து பையனை இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அது மரத்துல கட்டி வச்சு எரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. அந்த பையனை ஃபர்ஸ்ட் போலீஸ் அடிச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஒரு பப்ளிக்கா இந்த பாருங்க, அந்த பையனை போலீஸ், பங்களாதேஷ் போலீஸ் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க. அந்த பையன் எந்த தப்பும் பண்ணல. அவன் வந்து முகமதுக்கு அகேன்ஸ்டா ஏதோ பேசிட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சி போலீஸ்காரன் என்ன பண்றான், அவனை வந்து ஒரு கூட்டம், ஒரு தீவிரவாத கூட்டத்துக்கிட்ட கொடுக்குறான். அந்த கூட்டம் எப்படியோ மிருகத்தனமா அவனை போட்டு அடிச்சு கொள்றாங்க. ஒரு சாதாரண பையன், அவனை அடிச்சு, அவனை ட்ரெஸ் கிசி எதுவும் இல்லாம ஒரு இந்து பையனை அடிச்சு கொண்டு அவன் செத்து போயிட்டான். பாவத்தை செத்ததோட விட்டுருக்கலாம்ல. அவனை கொண்டு போய் ஒரு மரத்துல கட்டி, அந்த டெட் பாடியை கட்டி, அதை பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி அதை கொண்டாடுறானுங்க. கொண்டாடினது மாத்திரம் இல்லாம அதை வீடியோ எடுத்து இந்த முட்டா பயல்களை சோசியல் மீடியால போட்டிருக்கானுங்க. அவன் பாருங்க, அந்த இந்து பையனுடைய ஒய்ஃப், அது பாவமா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அது நின்று அழுதுகிட்டு இருக்கு. இவங்க எல்லா பயலும் சேர்ந்து அதை வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டெட் பாடியை கட்டி தொங்க விட்டு அதுல தீய வச்சு கொளுத்தி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா அக்குறமோ? இது எவ்வளவு பெரிய கொடூர விஷயம். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவனாச்சும் ஒருத்தர் பிரச்சனை வந்தா கூட எவனாச்சும் ஒருத்தன் சொல்லுவான், போதுண்டா, அடிச்சது போதுண்டா, பாவண்டா, விடுங்கடா அப்படின்னு ஒரு குரல் இந்தியாவில ஒலிக்கும். ஆனா இந்த பயலுக கிட்ட அந்த குரலே ஒலிக்கல. எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்தா இந்த வேலையை செய்வாங்க பாருங்க. இப்ப இங்க இவ்வளவு பேர் பேசுறாங்க பாத்தீங்களா, இதுக்காக பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இத பத்தி ஒரு பேர் பேசல சார். இங்க அங்க வந்து ஒருத்தர் வந்து அதை பண்ணிட்டாராம், இங்க இதை பண்ணிட்டாரான்னு சொல்லி இந்துக்களுக்கு விரோதமா 1000 பேர் இங்க பேசுறான். எல்லாத்துலயும் பேசுறான்ல, அங்க ஆசாவுக்காக பேசுனான்ல, ஒரு 4-5 டைரக்டர்கள் சேர்ந்து பேசினானா இல்லையா? அங்க ஆயிரக்கணக்கான இந்துக்களை நடு ரோட்ல போட்டு கொன்னுகிட்டு இருக்கிறான் பங்களாதேஷ்ல. எவனாச்சும் ஒருத்தர் பேசினானா சார்? ஒரு பேர் பேசினானா சார்? சார் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பல பெண்கள் கற்பழிக்கவும் பட்டிருக்காங்க. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாவது இவனுங்க பண்ற கொடூரங்களுக்கெல்லாம் ஒரு பய கூட பேச மாட்டான். இப்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதி அப்படின்னு நம்மளை போட்டு இழுப்பாங்க. டேய், நான் இஸ்லாமியர்களுக்கு விரோதி இல்லடா, எனக்குமே நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. இஸ்லாம் அப்படின்ற பேர்ல இந்த கொடூர செயல்கள் செய்யறதுக்கு மனிதாபிமானம் உள்ள எவனுமே இந்த செயல்கள் செய்யக்கூடாதுன்னு பேசத்தான் செய்வான். பேச செய்யறனாலேயே, நம்ம மனிதாபிமானத்தோட பேசுறனாலேயே நம்ம ஒரு மதத்துக்கு விரோதின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்ப இது ஒரு ஹிந்து பையனுக்கு பங்களாதேஷ்ல நடந்தது அப்படின்றதுனால மாத்திரம் இல்ல, அது ஒரு கிறிஸ்துவ பையனுக்கு கூட அது நடக்கலாமா சார்? யாருக்குமே நடக்கக்கூடாது. யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்ப நம்ம ஊர்ல கொலையை செஞ்சு கோயம்புத்தூர்ல எல்லாரையும் வெடி வச்சு எல்லாரையும் கொன்னாரு ஒரு ஐயா இல்லையா? அவர் பேர் என்ன சார்? பாட்சா தானே சார்? அவருக்கு அரசு மரியாதையோட தானே தமிழ்நாடு அரசு புதைச்சிச்சவரை. அவருக்கு தானே நம்ம சீமான் ஐயா போய் என்னுடைய தாத்தாவா பாட்டியோன்னு ஏதோ சொன்னாரு. அப்பா அவர் பாட்சா வந்து இந்த சீமானுக்கு அப்பாவான் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சகிச்சுட்டு தானே சார் இருந்தோம். இந்தியாவுக்குள்ள கோயம்புத்தூர்ல பல ஆயிரம் பேரை கொலை செஞ்ச பாட்சாவுக்கு அரசு மரியாதையோட தான் புதைச்சாங்க. இது அமெரிக்கால பல ஆயிரம் பேரை கொலை செஞ்சார்ல பின் லேடன், அவர் அங்க அரசு மரியாதையோட புதைப்பானா சார் அமெரிக்காக்கார? இந்தியா எவ்வளவு பெருந்தன்மையான நாடு, கிறுக்கு நாடுன்னு கூட ஒரு பக்கம் சொல்லிக்குங்க. ஆனா நாம இவ்வளவு கொடூரமான செயலை செய்வோமா? இவ்வளவு பெரிய கொடூரமான செயலை அசால்ட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லக்கூட கூடாதுன்னு அர்த்தம் என்ன? இங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு இவன் சொல்றான், அங்க மனுஷனையே கட்டி தொங்க விட்டு தீபமா ஏத்திக்கிட்டு இருக்கான். அதை ஒருத்தன் கூட பேசல சார். அது ஒரு விஷயம். இவ்வளவு பேர் நம்மளுக்கு, அதாவது இந்துக்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்றாங்களே, எவனாச்சும் ஒருத்தன் அதை பேசினானா? ஒரு பேர் பேச மாட்டான். இதுல இன்னொரு விஷயத்த கேளுங்க. இப்ப சட்டம் பேசுறாங்கல்ல, சட்டத்தை அதை பண்ணிட்டோம், சட்டத்தை இது பண்ணிட்டோம். முதல்ல ஒரு முஸ்லிம்னா யாரு அப்படின்னு சொல்லி முஸ்லிம் சட்டம்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஹூ இஸ் முஸ்லிம்ன்ற கேள்விக்கு பதில் இருக்கு. அதே மாதிரி ஹூ இஸ் முஸ்லிம்னு சொல்லிட்டு முஸ்லிம் லான்னு ஒன்று இருக்கு. அதுல தான் யார் இஸ்லாமியத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. இந்த சட்டத்தை இதுல கிளியர் கட்டா சொல்லுது, எவன் ஒருத்தன்
குரானை பின்பற்றுகிறானோ, அல்லாவின் வார்த்தைகளான குரானை பின்பற்றுகிறானோ, அது தெரியுமில்ல சார்? ஆமா. குரான்றது அல்லாஹ் சொல்ல சொல்ல அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியா முகமதுக்கு வந்த ஒரு வாக்கியம், கரெக்டா? அப்ப அல்லாவின் குரலை, அல்லாவை எவன் பின்பற்றுகிறானோ, ஏக கடவுளை எவன் நம்புகிறானோ, எவன் முகமது தான் அல்லாவின் தூதர் என்று நம்புகிறானோ அவன் தான் முஸ்லிம்னு அந்த சட்டம் சொல்லுது. அப்ப அல்லாவை சொல்றவன் பின்பற்றவன் தானே சார் முஸ்லீமு. அப்ப குரானை எவன் பின்பற்றானோ அவன் தானே சார் முஸ்லீமு. இதுதானே சார் சட்டம் சொல்லுது, முஸ்லீம் லா போர்டு தானே சார் சொல்லுது. இப்ப இதுதான் முஸ்லீம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, குரான்ல சில வெர்ஸ் வருது. என்னென்ன வெர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, சூரா யூனஸ் 10:18, சூரா அல் மெதியா 5:72, சூரா அல் ஹக்கீக் 46:4-6 வரைக்கும். இந்த வாசகங்கள் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த வாசகம் இங்கிலீஷ்லயும் எழுதி வச்சிருக்கேன், தமிழ்லயும் எழுதி வச்சிருக்கேன். இப்ப இது சூரா யூனஸ் 10:16. இது என்ன சொல்லுது இங்க பாருங்க. இது நீங்க தமிழ்ல இருக்கு, இது தயவு செய்து வாசிச்சு பாருங்க. இது என்ன சொல்லுது? நீ எக்காரணத்தை கொண்டும் இறந்தவர்களை மகுடம் போட்டு அவங்கள நீ சாமியா கும்பிடக்கூடாது. புரியுதா சார்? இது எதுல சொல்லுது? குரான்ல. சூரா அல் மதியா இது என்ன சொல்லுது? எக்காரணத்தை கொண்டும், அது நீ ஜீசஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, அதை குரான்ல ஜீசஸ் வர்றாரு, அவர் ஈசா அப்படின்றாங்க. ஈசா பின் மரியம், மரியத்தின் பையனாகிய ஈசாடு. மெரியத்தின் பையனாகிய ஈசாவை கடவுள்னு சொல்றவன் தவறு செய்யறான். ஜீசஸையும் கும்பிடக்கூடாது. இறந்து போனவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அல்லாவாக கும்பிடப்படக்கூடாது, அதாவது இறை நிலையில வச்சு கும்பிடப்படக்கூடாதுன்னு சொல்லுது. இதுல யூனஸ் என்ன சொல்லுது? சூரா யூனஸ் 10:16, 10:18 என்ன சொல்லுது? இறந்து போனவர்கள் அல்லாவுக்கு தூதுவராக வரணும், அதனால நான் தர்கால போய் வழிபடுறேன்றது மிகப்பெரிய பாவ செயல். அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், நீ நடுவுல தூதுவர், அது பேர் என்ன, கம்பவுண்டர் வச்சு நீ அல்லாஹ் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லப்பா. தூதுவர்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை, அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த தூதுவரா நான் ஒரு தர்கால இருக்கிற ஆளு இவர்கிட்ட போய் இறந்து போனவர்கிட்ட பாத்தியா ஓதுறேன்னு நீ சொல்றதெல்லாம் மிக கொடூரமான விஷயம். இது நீ செய்யவே கூடாதுன்னு யாரு சார் சொல்றா? குரான். அல்லாஹ் குரான் வழியா சொல்றான். இப்ப அல்லாவை பின்பற்றினா நீ தர்கால போய் வழிபடக்கூடாது. ஆமாவா இல்லையா சார்? இந்த 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 வாசகம் பிரகாரம் தர்கால வழிபடுறது ப்ரொஹிபிட்டட்னா நீ கூடவே கூடாது. அப்ப இந்திய சட்ட பிரகாரம் எவன் ஒருத்தன் குரானை ஃபாலோ பண்றானோ அவன் தானே சார் முஸ்லிம். ஆமாவா இல்லையா சார்? ஆமா. அப்ப தர்காவுக்கு போறது குரானுக்கு விரோதமான செயல்னு குரான் சொல்லுது. அப்ப தர்கா எப்படி சார் இஸ்லாம் இடமா இருக்கும்? நீங்க சொல்லுங்க சார். தர்கா அப்படின்றது எப்படி இஸ்லாத்தோட இடமா இருக்கும்? இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கும் தர்கான்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா குரான் நேரடியா சொல்லுது, நீ எக்காரணத்தை கொண்டும் தர்கால போய் வழிபடக்கூடாதுன்னு. இப்ப இத பத்தி டெல்லியில நான் போயிருக்கும் போது அங்க ஒரு முக்கியமான ஒரு ஜமாத்துல ஒரு ஐயா இருந்தார். அவரு இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் 38 வருஷத்துக்கு மேல அதை பத்தி படிக்கிறது சொல்லி கொடுக்குறாரு பசங்களுக்கு. அந்த ஐயா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஐயா சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் அவர்கிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி மதுரையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆமாம் நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படின்னாரு. இப்போ மேலே இப்படி ஒரு தர்கா இருக்குங்க ஐயா, அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு பேசணும்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், தர்கா வழிபாடுன்றது குரானுக்கு விரோதமானது, இஸ்லாத்துக்கு விரோதமானது, முகமதுடைய வாக்கியங்களுக்கு விரோதமானது. அதனால நாங்கள் இஸ்லாமில் இருந்து தர்கா வழிபாடை எங்களின் ஒரு பகுதியாகவே எடுத்துக்க மாட்டோம். அவர் சன்னி பிரிவை சேர்ந்தவர். அப்ப நான் கேட்டேன், ஐயா ஒருவேளை ஷியா பிரிவை சேர்ந்தவங்க தர்கா வழிபாடை ஏத்துக்குவாங்களா ஐயா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்லைங்க, ஷியா பிரிவுக்கு சேர்ந்தவங்களுக்கும் குரான் தான் ஒரே வழிகாட்டு புஸ்தகம், அவங்களும் தர்கா வழிபாட்டை இஸ்லாமிய வழிமுறையா ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ திரும்ப என்ன கேட்டோம், ஐயா இப்ப சவுதி அரேபியா, அந்த யமான், ஒமானு, இந்த அபுதாபி, துபாய்லாம் இருக்கே, அந்த ஊர்கள்ல எல்லாம் தர்கா இருக்குதுங்களா ஐயா? அவர் சொன்னாரு, இல்லைங்க ஐயா, உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்தியாவை தவிர தர்கா வழிபாடு கிடையாதுங்க ஐயா.
அப்ப எதுக்குங்க இங்க மாத்திரம் தர்கா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, அக்பர் அப்படின்ற ராஜா உயிரோட இருக்கும் போது அவர் ஒரு மதத்தை உருவாக்குனாரு. அந்த மதத்து பேர் வந்து தீன் இலாஹி. இந்த தீன் இலாஹி அப்படின்ற மதம் ஹிந்து மதத்துல இருந்து சில கருத்துக்களையும் இஸ்லாம்ல இருந்து சில கருத்துக்களையும் ஒன்னா எடுத்து போட்டு ஒரு மிக்சி மாதிரி அடிச்சு ஒரு புது வகையான ஒரு மதத்தை உருவாக்குனார் அக்பர் ஐயா. அக்பர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த மதமே நாங்க வந்து ஒதுக்கிட்டோம்னு சொல்லிட்டோமே ஒழிய அந்த மதத்தை பின்பற்றவங்க இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தீனிலாகின்ற மதத்தின் வழி வந்தவங்க தான் அந்த தர்கால போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்பயும். நாங்க அதை பல தடவை ஜமாத் மூலியமா சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் மக்கள் அந்த தீனிலாகி மதத்தை முழுசா பின்பற்றனால இன்னும் தர்கால போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தர்கால போய் வழிபடுறது இஸ்லாம் மதமே கிடையாது, அது தீன் இலாஹி அப்படின்ற அக்பரால் உருவாக்கப்பட்ட மதத்தின் ஒரு பின்தொடரல் அப்படின்னார். எங்களுக்கு அப்போ வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயா நீங்க சொல்றது கிளியரா எங்களுக்கு புரியலங்களே, அக்பரால் உருவாக்கப்பட்ட தீன் இலாஹி அப்படின்ற மதத்தின் பின்தொடரல் தான் தர்கா வழிபாட்டு முறைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னோன்னு, ஆமாம் தம்பி, தர்கா வழிபாட்டு முறை அப்படின்றது அக்பரால் உருவாக்கப்பட்ட தீன் இலாஹின்ற மதத்துடைய பின்தொடரலை ஒழிய அதை எக்காரணத்தை கொண்டும் முகமதால் உருவாக்கப்பட்ட இஸ்லாம் மதம்னு நீ ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவர் தான் இந்த குரானிக் வெர்சஸை எங்களுக்கு சொன்னவர். இந்த குரானுடைய இதுகளை அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து இப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நான். இப்ப இது பிரகாரம் நாங்க இந்திய சட்டத்தை எடுத்து பார்க்கும் போது குரானை பின்பற்றுபவன் மட்டும்தான் இஸ்லாம். அப்ப குரானுக்கு விரோதமான தர்கா வழிபாடு என்பது இஸ்லாம் அல்ல, தீனிலாகி என்ற அக்பரால் உருவாக்கப்பட்ட மதம். அப்ப இந்த முஸ்லிம் சட்டம் இருக்குல்ல, இது குரானுக்கு பொருந்தக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து முஸ்லிமுக்குன்னு ஒரு லேண்ட் வச்சிருக்காங்கல்ல, அது பேர் என்ன தம்பி சொல்லுவீங்க? அது வக்போர்டுக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் தர்கா வர முடியாது. வக்புன்றது இஸ்லாம் சம்பந்தமானது தானே. ஆமா. அப்ப குரான் பிரகாரம் தர்கா என்பது இஸ்லாம் இல்லை அப்படின்னா அது எப்படி வக்பு சட்டம் வந்து தர்காவுக்கு பொருந்தும்? புரியுற மாதிரி புரியுது. இந்த கேள்விய அந்த ஐயா கிட்ட நாங்க கேட்டோம். வக்புக்கு கீழே தர்கா வருதுங்கய்யா, இது வக்பு இடம், அதனால இது அந்த இடத்துல தர்கா இருக்குன்னு வருது. வக்பு என்பது இஸ்லாம் சட்டமாச்சே, இஸ்லாம் குரான் ஆச்சே, குரானுக்கு விரோதமான தர்கா எப்படி இஸ்லாம் சட்ட பிரகாரம் வக்பு இடத்துக்குள்ள வரும்? இது ஒரு வகையான சட்ட சிக்கல் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, இதை யாருமே கோர்ட்டில் இது வரைக்கும் போய் பேசல. கோர்ட்டில் யாராவது கேஸ் கொடுத்து அவங்க எங்க மாதிரி குரான் படிச்சவங்க கிட்ட தெளிவு கேட்டாங்கன்னா நாங்க சொல்லுவோம். எக்காரணத்தை கொண்டு ஒரு தர்காவை குரானை பின்பற்றும் ஒரு முஸ்லிம் மதத்தோட சேர்க்கவே முடியாதுன்னு நாங்க சொல்லுவோம் சார். சுப்ரீம் கோர்ட் கேட்டால் நாங்க வந்து சொல்லுவோம்னார். இத அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னையில இந்த குரான் ஸ்டடீஸ் படிச்ச இன்னொருத்தர் ஐயா கிட்டையும் அதை ரீசெக் பண்ணேன், உண்மையா அப்படின்னு. அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. தர்கா வழிபாடு அப்படின்றது இஸ்லாம் குரானுக்கு விரோதமானது. அது இஸ்லாம்னே நம்ம சொல்லக்கூடாது. தர்கா முறைப்படி ஒருத்தன் வழிபடுறானா அந்த மதத்திற்கு பேரு தீன் இலாஹி, இஸ்லாம் கிடையாது. இதை யாருமே கோர்ட்ல இது வரைக்கும் பேசல. இப்ப இந்த விஷயத்துல கூட கோர்ட்ல என்ன சொல்றாங்க, இது முஸ்லிம் மதத்திற்கும் ஹிந்து மதத்திற்கும் உள்ள பிரச்சனைன்னு. ஃபர்ஸ்ட் நம்மளே உங்க சேனலே என்ன பேசணும்னா, இது முஸ்லிம் மதத்திற்கும் இந்து மதத்துக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. தீன் இலாஹி அப்படின்ற மதத்தின் ஒரு அமைப்பு இருக்கும். தர்கானாலே தீன் இலாஹி தான், முஸ்லிம் கிடையாது. தீன் இலாஹின்னு ஒரு மதம், அக்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவங்களுக்கும் இந்து மக்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இஷ்யூ. அந்த தீபத்தை ஏத்தணுமானா அந்த தீபம் கட்டாயமா ஒரு நாள் ஏத்தியே ஆகும். அது நடக்கும், அது நடந்தே தீரும். ஆனால் அந்த பாதையில சட்டத்தை திமுக மீறுறதை பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தனும் ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு சொல்லி. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு தெளிவு கிடைக்குது நமக்கு. தர்கால வழிபடுறது முஸ்லிம் மதம் கிடையாது. குரான் தர்கா வழிபாட்டை நேரடியா
தடுக்குது, அதை கூடவே கூடாதுன்னு பல இடங்கள்ல குரான் பேசுது. குரானுக்கு விரோதமான எதுவுமே முஸ்லிம் என ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இந்திய சட்டம் சொல்லுது. அதனால தர்காவில் போய் வழிபடுறதுக்கு பேரு தீன் இலாகின்ற மதம். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.